வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் மனுஷங்களே இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த சூரிய ஒளி இருக்குல்ல அது வந்து எல்லா இடத்துலையும் ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அது அப்படியே லேயருக்குள்ளே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒரு எனர்ஜி எடுத்து தான் இன்றைக்கி நம்ம பெட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த பெட்ரோல் விலை கூடும்போது மட்டும்தான் அச்சோ என்னடா இவன் இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் ஒரு வாரம் ஃபுல்லாக காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டில் இருந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் இங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான போட்டோன்னே மறுபடியும் காமிக்குது கார்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக பெட்ரோல் பற்றாக்குறை ஒரு பக்கம், பெட்ரோல் ரேட் ஏறுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம், பெட்ரோல் வச்சு ஒரு பயங்கர ஜியோ பாலிடிக்ஸே நடக்குது, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு தனி நபராக வந்து இந்த பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் பெட்ரோல் கன்சம்ஷனை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை கொஞ்சம் மாற்றினா ஒரு சில வழிகளில் பெட்ரோல் ரேட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை கம்மி பண்ணலாம். அது என்ன வழிகள் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆதி காலத்திலே கேட்ட விஷயம் தான். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம அம்மா அப்பா வந்து நம்மக்கிட்ட அந்த வண்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பாரு பெட்ரோலை வேஸ்ட் பண்ணாத, அது பண்ணாத, இதை பண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரோலை பற்றி அதிகமாக யோசிக்கிறது இல்லை. அன்லெஸ் ஒரு அன்டில் பெட்ரோல் விலை ஏறினா மட்டும் அதை பற்றி யோசிக்கிறோம். அப்படிங்கும்போது இது எப்படி கம்மியாக கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த மாதிரியான வித்தைகள்லாம் வந்து நம்ம மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில மறந்த வித்தைகள் இல்லை ஒரு சில புது வித்தைகளாக இருக்கலாம். அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட டயரை வந்து ஏரை ப்ராப்பராக ஃபில் பண்ணி வைக்கிறது. ஏன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடுறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கே டைம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஏர் போடுறதுக்கு யோசிப்போம். ஸோ பிஎஸ்ஐ ஜஸ்ட் ஒரு 10 தான் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே 10% அதிகமாக ஃபியூல் கன்சம்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வண்டிக்கு ஓடணும், அந்த டயர் சுற்றணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், இன்ஜின் அதுக்காக எஃபர்ட் போடுவோம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம டயர் வந்து முடியாது காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னால ஆப்போனண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுற ஒரே காரணத்தினால ஃபியூல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ நம்பர் 1 டயருக்கு ப்ராப்பர் டைமில் அடிக்கடி காற்றடிச்சு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறது. அடுத்தது 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மினி வீடே இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த கார்லேயே ஒரு சில பொருட்கள் எதுக்குன்னே தெரியாது, காலத்துக்கும் காரில் தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக நீங்கள் இப்போ ஓடணும் அப்படின்னாலுமே நம்ம ஓடும்போது எப்படி லைட்டாக க்ளோத்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம், லைட் வெயிட் ஷூஸ் போட்டோம்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள், அது பூட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உள்ள காருக்குள்ளே இருக்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி, உள்ள ஒரு 10-15 ஷூ எல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட துணிகள், அது இதுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் உங்கள் காரில் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் விலை ஏறும்போது படபடக்குது அப்படின்னா இந்த பொருட்களை உங்கள் கார்லேருந்து தூக்கி வைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லெஸ் வெயிட் உங்கள் வண்டியில் கேரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூல் கன்சம்ஷனை கம்மி பண்ண முடியும். ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது யாராவது குர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ரெஃப் பண்ணிட்டு வரும்போதே யாராவன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆயிருந்திருக்கு. பட் நிறைய பசங்களா வாட் எ மேன், அவன் செம்மையாக ரெஃப் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னன்னா ரெவிங் எப்போவுமே வந்து ஃபியூல் கன்சம்ஷன் ஜாஸ்தி தான் பண்ணும். ஏன்னா என்ஜினுக்கு வந்து அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால எப்பவுமே வண்டி எடுத்திங்கன்னா ஓட்டுங்க, இந்த ரெஃப் பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. எனக்கு ஜென்ரலாக இருந்து நான் இருக்கிற ஏரியாவில் யாராவது இந்த ரெஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். எதுக்குடா நாய்ஸ் பொல்யூஷன், இல்லாத நாய்ஸியா, நீ வேறு ஏன் மேன் ஆட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. சத்தியமாக தட் இஸ் நாட் அ செக்ஸி கோஷன் அட் ஆல். எனக்கு ஞாபகம் இருக்க டைம்லேயே வந்து எனக்கு பின்னாடி நான் உட்காந்துருக்கும் போது முன்னாடி ஓட்டுனாங்கன்னா சொல்லுவேன் இந்த மாதிரி, எனக்கு இந்த கூச்சு பிரேக் போட்டு போகிறது பிடிக்காது, பிரேக் நான் அப்படி மெதுவாக போய் வண்டி நிற்கிறதே தெரியாமல் இருக்கணும், எடுக்கும்போது மறுபடியும் ஸ்மூத்தாக இருக்கணும். அது வந்து எனக்கு மட்டும் நல்லது இல்லையா, அது யாருக்கு நல்லது அப்படின்னா ஃபியூவலும் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டக்குன்னு பிரேக் போட்டு நிற்கும்போது வண்டி சடன் ஸ்டாப்புக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து நீங்கள் அவனை எழுந்துடா அப்படின்னு எழுந்துக்கும் போது அவனுக்கு பயங்கரமான டென்ஷன் இருக்கும். அப்படிங்கிறனால படிப்படி அப்படியே ஸ்மூத்தாக வந்து நின்றுட்டு அப்படியே ஸ்மூத்தாக ஒரு டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிற கருத்து இருக்குல்ல, அது மற்றவங்களுக்கு இல்லை, அது நமக்கே தான். இது வந்து நான் எனக்கே சொல்லிக்கிறது. இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நான் அந்த மேப்பை போட்டுட்டு அப்படி போகிற வெளில அங்கங்கே நின்று ஓகே இங்கேருந்து லெஃப்ட் போய் ரைட், ஓகே அங்கே லெஃப்ட் போய் ரைட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்த மொமெண்ட்டே நான் பார்ப்பேன், எடுத்து எப்படி போகணும் இந்த ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபியூவல் கன்சம்ஷனுக்கு இதுவும் அதிகமாக. ஏன்னா அங்கங்கே நிறுத்தி மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த என்ஜின் வந்து கூலாகி மறுபடியும் வாமாய் சொல்லிட்டு அவன் கடுப்பாகி அதிகமாக தாகத்தில் வந்து ஃபியூல் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று நம்ம அடிக்கடி ஓரங்கட்டி நிற்கிறோம். அப்படிங்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது வண்டியும் ஆஃப் பண்ணல அப்படின்னா மறுபடியும் ஃபியூல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது ரூட்டுக்கு போகிறீங்க, இல்லை வந்து புது ஏரியாவுக்கு போகிறீங்க, அது இடம் தெரியாது அப்படின்னா மேப்ஸில் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கிளம்புறதுங்கிறது பெட்டர். இது காமன் சென்ஸ் தான். ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் இது பண்ணாமல் இருப்பீங்க அப்படிங்கிறனால இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அடுத்ததா இது வந்து எனக்கு தெரிஞ்ச இனிஷியல் டேஸில் வண்டி வாங்கின புதுசில் என்னை நம்பி வந்து வண்டியை கொடுத்த புதுசில் வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்த ஒரு ஃபீலிங். அதாவது ஒரு சிக்னலில் நிற்கிறோம், இல்லை வந்து ஒரு இடத்துல யார்ட்டே போய் நிற்கிறேன்னா ரொம்ப நேரம் வண்டி ஆன்லைன் எனக்கு படப்படான்னு இருக்கும். ஏன்னா வந்து பெட்ரோலுக்கு ஒரு வார்த்தைக்கே இவ்வளோ தாங்க பேட்டை தராங்க, அந்த பேட்டாவில் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் நின்று பேசினீங்கன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்களோட காரில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு வண்டி ஆன்லேயே இருந்ததுன்னா பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்குது, காரை ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் என் கார் எடுக்கும் போதெல்லாம் என்னால் நிறுத்தும் போது ஆஃப்
பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஜென்ரலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஒரு வெதரில் நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஓரங்கட்டி நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணுற ரூட்ஸ் எந்த அளவுக்கு டிராஃபிக் கம்மியாக சுற்றி போனாலும் பரவாயில்ல பாஸ், ஆனால் நின்று நீங்கள் போகிறதுக்கு பதிலாக எவ்வளோ சுற்றி போகிறதா இருந்தாலும் உங்கள் வண்டியோட ஃபியூல் கன்சம்ஷன் கம்மியாகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, சப்போஸ் உங்களால் வந்து இந்த வெயில் தாங்க முடியாமல் தான் ஏசி போட்டு உள்ளே உட்காரீங்க அப்படின்னா, முடிஞ்சா இஃப் பாசிபிள் ஒர்க் தவிர பிளான் பண்ணுற மற்ற எல்லா ஒரு வெளியில் போகிற வேலைகளையுமே கொஞ்சம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பிளான் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வண்டி ஓரம் கட்டிட்டு விண்டோவை இறக்கி விட்டால் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அப்படி நீங்கள் ஃபியூவலை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் பண்ணாட்டி போலீஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம அதை பண்ணிடுறோம். ஆனால் சர்வீஸ் பண்ணாட்டி நம்ம யாருமே பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அது அடிக்கடி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் என்ஜின் வந்து எந்த அளவுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி நம்ம என்ஜின் ஆயில் மாற்றுறது, இல்லை வந்து ஒரு செக் பண்ணுறது, மேனுவலி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, இல்லை சர்வீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினா நமக்கு பெட்ரோல் விலை கம்மியாகும். 2-வீலரோ இல்லை வந்து 4-வீலரோ நம்மக்கிட்ட வந்து பயங்கரமாக மைலேஜ் கொடுக்குற வண்டி இருக்கோ, இல்லை அப்பப்போ இத்தினூண்டு தர மைலேஜ் கொடுக்குற வண்டி இருக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஓட்டுற விதத்திலே வந்து ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த ஃபியூவலை நம்மளால் சேவ் பண்ண முடியுமா. வண்டி அழகாக இருக்கான், செக்ஸியாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மைலேஜ் கொடுக்குற வண்டியாக முதல்ல வாங்குறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எந்த ஒரு வண்டியாக இருந்தாலுமே லாங் ட்ரிப் போகும்போது அந்த இன்ஜின் வந்து சூடாகி அந்த ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வந்துடும். அவனோட ப்ராப்பரான டெம்பரேச்சர் வெரி கேன் சர்வை பெட்டர், நல்லா ஓடுறதுக்கான ஒரு டெம்பரேச்சர் வந்துடுவான். ஆனால் நம்ம வந்து வீட்லேயே ரொம்ப நேரம் வச்சுட்டு டக்குன்னு வண்டி எடுக்கும்போது அந்த கூலிங்லேருந்து மறுபடியும் இங்கே வரும்போது ஒரு ஆப்டிமல் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப்படிங்கிறதுனால நிறைய வெளியில் போகிற வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு நாளில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபியூல் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். அதுவே வந்து டெய்லி அதுக்கு மட்டும் நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு போகும்போது ஃபியூல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது நமக்கு தெரியும், இந்த ஏசி யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, அது கூட பெட்ரோலுக்கு வந்து கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம அவ்வளோ யோசிக்காத ஒரு சில விஷயமா கூட இருக்கலாம். வண்டி அவசரத்தில் பார்க் பண்ணிட்டு போகும்போது மொட்டை வெயில் கீழே ஹாய் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரே பெப்பரப்பா நிற்கிற மாதிரி இடத்துலலாம் பார்க் பண்ணுவோம்ல. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த வண்டி ரொம்ப சூடான இடத்துல பார்க் பண்ணாமல் இந்த ஏசியுமே வந்து 22 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணணும், கூலிங் ஜாஸ்தி வேணும்னு சொல்லி நீங்கள் வண்டிக்கு நிறைய ப்ரெஷர் போட அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோழி வெடக்கோழின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதில் ஒரு தத்துவம் வரும், பார்த்து போங்க பள்ளமேடு உள்ள சாலை. ஆனால் அவங்க வந்து ஏவா எழுதியிருப்பாங்க அதை, பட் நான் இப்போ ஏவா சொல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப இந்த பள்ளம் குழியெல்லாம் தாண்டி ரெண்டும் ஒன்று தான். பள்ளம் மேடு இதெல்லாம் இருக்கிற ரோட்டில் நமக்கு வந்து வண்டி இப்படி போகணுமா, ஆனால் இவன் இப்படி போயிட்டுருக்கானா, ஸோ ஆப்வியஸ்லி என்ஜினுக்கு லோடு ஜாஸ்தியாக. அதனால நீங்கள் சூஸ் பண்ணுற ரோட்ஸ்லேருந்து முதற்கொண்டு, ஏன்னா நான்லாம் வண்டி ஓட்டும் போது அதை பெருசாக யோசிக்க மாட்டேன், வண்டி போகுது இல்லை நிற்கல இல்லை அப்போ போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டும் போது எந்த அளவுக்கு அவன் இப்படி போகணும் அப்படின்னா அப்படி போகிறதுக்கு தடையாக இருக்குது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா கூட பெட்ரோல் விலையை நீங்கள் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 2-வீலரோ இல்லை 4-வீலரோ கார் பூலிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ 2-வீலர்காரங்க அவங்களே வர நமக்கு வந்து ரைட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பெட்ரோல் விலையை கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இதையும் தாண்டி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணலாம், வண்டியை கம்மியாக ஓட்டுறது அப்படிங்கிறது. அதை விட சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்போ பாசிபிள் அப்படிங்கிறனால ப்ரொவைடட் உங்கள் கம்பெனியில் ஓகே அவங்களும் மூஞ்சி சுளிக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் சூஸ் தட் ஆப்ஷன். அதையும் தாண்டி ஜென்ரலாக வெளில போகிற விஷயங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து வண்டி யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு ஈஸியஸ்ட்டான ஆப்ஷன், கம்மியாக வண்டி யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இதே இந்த நேரத்தில் பண்ணோம், இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னா மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் நான் போய் தேடி பார்த்தேன். ஏன்னா பெட்ரோல் என்னடா இது இப்போ தான் 1000 ரூபாய்க்கு போட்ட மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் காலியாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி டைவ் பண்ணி பார்த்த விஷயங்கள்லாம் இதுதான். பட் இதையும் தாண்டி இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் பற்றி நம்ம எந்த மாதிரியான எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம், எந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறது ஓகே நாட் ஓகே, அந்த மாதிரியான பல விஷயங்கள், CO2 எப்படி நம்ம வந்து அட்மாஸ்பியருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நைட்ரஜன் எங்கேருந்து வர அவன் ஒரு குட்டி போடுறான், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நிறைய புக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான புக்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு குட்ரீட்ஸ் தான் ஆப்ஷன். நானும் அதில் ஒரு மாதிரி ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன், படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் கூட நான் குட்ரீட்ஸில் போட்டே இருப்பேன், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஐ பி ஸோ ஹாப்பி. இதில் நானும் வந்து எந்தளவுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும். ஆஜ் அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வண்டியில் ஃபாலோ பண்ணினா பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஐயோ கிரிஞ்சு. அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும்போது வண்டியை நிறுத்தி இதை பார்க்கணும் தான் உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வண்டி அடிக்கடி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து டிரைவிங்லேயே கேட்கணும், ரைடிங்லேயே கேட்கணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே நீங்கள் கிளிக் பண்ணி கேட்கலாம். என்கிட்ட வேறு ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rj@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே பாய்.